I am Preeti, mother of Clarissa. ஸோ எங்கள் பொண்ணு வந்து இன்ஃபேன்ட் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் எல்கேஜி படிக்கிறான். ஸோ ஸ்கூல் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாங்கள் நிறைய இடத்துல நாங்கள் விசாரித்தோம். ஸோ விசாரித்த எல்லா இடத்துலையுமே வந்து இன்ஃபேன்ட் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் கோச்சிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க. ஸோ நாங்களும் வந்துட்டு சரி அங்கே அட்மிஷன் போட்டோம். ஸோ போட்டதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ எப்படி படிப்பா, என்ன நம்ம குழந்தை எப்படி இருக்கும், எப்படி அங்கே பிஹேவ் பண்ணுவா, இது வரைக்கும் ஸ்கூல் போகல, ஃபஸ்ட் டைம் போகும்போது அவங்க எல்லோரும் எப்படி டேக் கேர் பண்ணிக்குவாங்க, டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் போகவே வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க வந்துட்டு ரொம்பவே குழந்தைகளை வந்து கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கு வந்து ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே டேக் கேர் பண்ணி அதை ஒவ்வொன்றையும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க கன்வே பண்ணுற விதம் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போயும் அப்படி தான் ஜாயின் பண்ண நாளில் இருந்து இப்போ வரைக்குமே குழந்தையோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப மைன்யூட்டாக அவங்க கவனிச்சுக்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்கக்கிட்ட வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து குழந்தைங்க மேலே கேர் எடுத்துக்கிறாங்க. அது எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ எங்கள் குழந்தை வந்து அந்த ஸ்கூலில் படிக்கிறத நினச்சி நாங்கள் சந்தோஷப்படுறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ அவளோட ஃப்யூச்சர் நினச்சி வந்து எங்களுக்கு இப்போ பயம் இல்லை. எஜுகேஷன் பற்றி சுத்தமாகவே பயம் இல்லை. கம்பல்சரி வந்து இப்போவே அவளோட எஜுகேஷனில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அவள் வீட்டில் வந்து பேசுகிற விதம், அவளோட பிஹேவியர்ஸ், அந்த டிசிப்ளின்லாம் வந்துட்டு இப்போ இருந்தே வந்து அவங்க ஸ்கூலில் கற்றுக் கொடுக்கறதுனால ஸோ வீட்லையும் அங்கே ஸ்கூலில் எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்களோ அதே பிஹேவியர்ஸ் தான் வந்து வீட்லையும் வருது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலில் நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். தேங்க்ஸ் ஃபார் த மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ டீச்சர்ஸ். குறிப்பாக ஆயம்மா, அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு எல்லா குழந்தைகளுமே வந்துட்டு அவங்களும் ரொம்பவே கேர் எடுத்துக்கிறாங்க. சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து எல்லா குழந்தைகிட்டையுமே அவங்க ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க. அவங்க நடந்துக்கிறது எல்லாமே வந்து எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ குழந்தையில ஸ்கூலுக்கு அனுப்பும்போதே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சிச்சுவேஷனில் தான் அந்த ஸ்கூல் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். டீச்சர்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நாங்கள் சொல்லியே ஆகணும். இப்போயும் கேர் பண்ணிக்கிறீங்க, இனிமேலும் கேர் பண்ணிக்குப்பீங்கன்னு நாங்கள் ரொம்பவே நம்புகிறோம். தேங்க்யூ.